ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். இந்தியா வர்சஸ் உஸ்பெகிஸ்தான் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம நினச்சா அந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கலாம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஏஎஃப்சி ஏஷியன் கப் 2023 பார்த்தீங்கன்னா கத்தாரில் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா தங்களோட செகண்ட் மேட்ச் உஸ்பெகிஸ்தான் எதிர்கொண்டிருப்பாங்க. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா இந்தியா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுறதுக்கு நல்ல அறிகுறி இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன தான் இனிஷியலாக உஸ்பெகிஸ்தான் நம்மளுக்கு எதிராக ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாலும், பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பாசிங் மிஸ்டேக், அதுக்கப்புறம் அந்த லக் இன் ஃப்ளேவர், அந்த லக் அது இல்லாத காரணத்தினால இந்த மேட்சை அட்லீஸ்ட் ஒரு கோல் கூட நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் கண்டிப்பாக இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்துச்சு. பட் அந்த ப்ரெஷர்னாலையும் சரி, லக் ஃப்ளேவர் இல்லாத காரணத்தினால இந்த மேட்சை தோற்றுருப்பாங்க. உஸ்பெகிஸ்தான் கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் டீமுக்கு எதிராக 3 கோல் ஸ்கோர் பண்ணி 3-0 கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட செகண்ட் மேட்ச் லூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் இகாஸ் ஸ்டீமக் இந்த மேட்சை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க. இகாக் ஸ்டீமக் இனிஷியலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப எக்ஸைட்டிங்கான கேம் நடந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உஸ்பெகிஸ்தானுக்கு அவரோட கங்க்ராச்சுலேஷனை தெரிவிச்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணக்கூடிய டிசர்வ் அவங்ககிட்ட தான் இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்களும் ஏகப்பட்ட கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஈவன் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட, அதாவது கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நாங்கள் கோல்ஸ் லூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அது மட்டும் நாங்கள் பண்ணாமல் இருந்தால் இந்த மேட்சை ஓரளவுக்கு நாங்கள் நல்ல லெவலுக்கு கொண்டு போயிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சாலிடாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் எங்களோட பாய்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கட்டும், அவங்களோட ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ப்ரெஷரை சூப்பராக ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், கம்போஷர், பாசிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் இதில் என்னென்னா, இந்த நேரத்தில் எங்களோட ரியாலிட்டி என்னென்னா, எங்களோட முக்கியமான பிளேயர்ஸ், கீ பிளேயர்ஸ் இல்லாத காரணத்தினால, ஆல்ரெடி ஸ்குவாட்லேயும் முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாத, அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சாந்தே, லிஸ்டன் கொலாசோலாம் இருந்திருக்க மாட்டார். ஸோ லிஸ்டன் கொலாசோ ஃபீவர்ன்ற காரணத்தினால அவரும் இருந்திருக்க மாட்டார். பட் ட்ரைனிங் செஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். பட் மேட்ச்னு வரும்போது எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டட் ஆகிடுச்சு. ஸோ முக்கியமான பிளேயரை யூஸ் பண்ண முடியல, அவரும் அவைலபிளாக இல்லை. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களால் ஒரு நல்ல கேமை ஷோ பண்ண முடியல. இந்த மேட்ச்சை நாங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் சரி, அவங்களோட ஸ்பீடும் சரி ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்களோட ஸ்பீடும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் தான் எங்களுக்கு ப்ராப்ளமே கிரியேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி உஸ்பெகிஸ்தானை பற்றி சொல்லியிருப்பார். பட் என்ன தான் நடந்தாலும் ஓகே மேட்ச் முடிஞ்சிச்சு. பட் இந்த மேட்ச்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் எடுத்துப்போம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர்ற டீம், ஸோ கண்டிப்பாக க்ரோவிங் டீம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த வருஷத்தில் இந்த மேட்ச்சில் நாங்கள் என்னென்ன முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவ்ஸ் நாங்கள் எடுத்துப்போம். இந்த மேட்ச்சை ஒரு சூப்பர் லெசனாக நாங்கள் கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்து வர ஃபியூச்சர் ஆஃப் மேட்சஸை நாங்கள் பெட்டராக எதிர்கொள்கிறதுக்கு ஒரு சூப்பர் லெசனாக இந்த மேட்ச் எங்களுக்கு காமிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம இகாஸ் ஸ்டீமக். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்னும் ஒரு கேம் தான் இருக்குது. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருது. அந்த மேட்சை நாங்கள் வின் பண்ணுறது மூலிமா இன்னும் நாங்கள் இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ், அதாவது 3rd பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணால் நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பை இன்னும் தக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த மேட்ச் நாங்கள் நல்லா பண்ணுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். அந்த மேட்ச் ரொம்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் சின்ன மிஸ்டேக்ஸ், அந்த கேல்குலேஷனால் லூஸ் பண்ண வாய்ப்பு இருந்தாலும், பட் அந்த மேட்ச் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அடுத்த மேட்ச்சை லைட்டாக சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம். பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும், ஸோ எங்களோட பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப ட்ரைனிங்கில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, டிசிப்ளினாக இருக்காங்க, ரொம்ப கிரேட்டாக ஃபீல் பண்ண வச்சாங்க. என்ன நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த மேட்சை களம் இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் இனிஷியல் ஒரு 15 செகண்ட், கடைசியாக 15 செகண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு அந்த ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டோம். அந்த ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணது மூலிமா அந்த டைம் அவங்க பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை நாங்கள் ரொம்ப நல்லா பண்ணோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைமை நாங்கள் கொடுத்துருக்கவே கூடாது, உஸ்பெகிஸ்தானுக்கு கொடுக்கவே கூடாது. அதை நாங்கள் இந்த மேட்ச் பண்ணிட்டோம். அந்த காரணத்தினால இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக அவங்க எங்கிட்ட பிடிங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம இகாஸ் ஸ்டீமக். பட் ஓகே, ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பட் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப சாரி. ஸோ டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு சாரி இந்த மேட்ச். ஸோ நான் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நீங்கள் இந்த ஒரு டிசப்பாயிண்ட்டை சந்திச்சிருக்கக்கூடாது. பட் கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், அப்கமிங் மேட்ச்சில் எங்களோட பாய்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கேம், உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு கேம் காமிப்போம். இந்த இயரில் அப்கமிங் மேட்சஸில் நாங்கள் இன்னும் நல்லா பண்ணுவோன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை பாசிட்டிவாக விதைச்சிருக்காரு ஃபேன்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஒன்றா செயல்படுவோம். எங்களுக்கு ஏற்ற சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் கேம்ஸை நாங்கள் புஷ் பண்ண இருக்கோம். ஸோ கண்டிப்பாக முன்னேறி செல்கிறதுக்கு ரொம்ப முயன்று வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனல் கேம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த கேமுக்கு எவ்வளோ எங்களால் புஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு புஷ் பண்ணி கண்டிப்பாக அந்த மேட்சை ஒரு விக்ட்ரிக்காக நாங்கள் கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க பார்ப்போம். அட்லீஸ்ட் அந்த ப்ரிலிமினரி ரவுண்ட், அந்த எலிமினேட்டிவ் ரவுண்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லியிருப்பார். பட் இகாஸ் ஸ்டீமக் சொன்னது ரொம்ப சரி.
ஆக்சுவலாக இந்த ஏஎஃப்சி ஏஷியன் கப் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பார், நான் எந்தெந்த ப்ரெஷரை போட போகிறதில்ல, ஒரு மேட்ச்சுமே எங்களுக்கு ஒன் ஆஃப் த லேர்னிங்கிற மாதிரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இந்தியா ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாலும் கம்பேர் டு ஆஸ்திரேலியா, இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் கேம் இருந்திருக்கும். முக்கியமான பிளேயர்ஸ் இல்லைனாலும் நம்ம நல்லா பண்ணிட்டு வரோம். ஈவன் நம்ம மலேசியா மூக்கா டோர்னமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம நல்லா பண்ணோம். பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு ஆஸ்திரேலியா ஓவரால் நம்மளோட கேம் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் என்னன்னா அந்த கோல் வரல, இன் லக் அது இல்லாத காரணத்தினால ராகுல் கேபி ஷாட்ஸாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஷாட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பட் அது கன்வெர்ட் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி மூவ் ஆச்சு. பட் அந்த பக்கம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணாங்க உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம் என்னோட தாட் பொறுத்த வரைக்கும். பட் ஓவரால் நீங்கள் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலும் பொசிஷனாக இருக்கட்டும், பாசஸாக இருக்கட்டும், பாசிங் அக்குரேசியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 114 இந்த மேட்ச் தோது மூலிமா FIFA ரேங்கிங்கில் 114 வந்துட்டாங்க நம்ம இந்தியன் டீம். பட் 68th இருக்கிற டீம் கிட்ட இந்த மாதிரி ஒரு 521 பாசஸ், 82 பாசிங் அக்குரேசி, பொசிஷன் 53 மெயின்டைன் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, கஷ்டம்னு சொல்லலாம். பட் அதை நம்ம இந்தியன் டீம் சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஈவன் நீங்கள் அவங்களோட பாசிங் அக்குரேசி எடுத்துக்கிட்டோம் 80 தான். பட் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் மிஸ் பண்ணோம். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம இந்தியன் டீம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை நம்ம வின் பண்ணுறதுக்கான அத்தனை அறிகுறி இருந்துச்சு. பட் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பாசிங் ப்ரெஷர் இருந்ததுனால, முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாததுனால, ஒரு லக் இல்லாததுனாலன்னு சொல்லலாம். பட் அடுத்த மேட்ச் கண்டிப்பாக இந்தியன் டீம் இதோட ஒரு ஃபைட் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சிரியா பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் நம்ம ப்ரிவியூவில் அவங்கள பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள், இந்த மேட்ச்சில் இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க அண்ட் என்ன கேம் இந்தியன் டீம் காமிச்சாங்க, உங்களுக்கும் இது ஃபீல் ஆச்சா? அதாவது இந்தியன் டீம் நினச்சா இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஃபைட்டிங் கேமை காமிச்சிருக்கலாம், அங்கே இந்த கோல் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சா? உங்களோட தாட் சொல்லுங்கள். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.